தேரை ஓட்டினவன். அதனால தசரதன் 10 பக்கம் தேரை ஓட்டினவன், மேலை கீழையும் சேர்த்து 8 திக்கும் மேலை கீழையும் சேர்த்தது. அந்த மாதிரி நந்தகோபன் என்ன மதகளிற்றன், மதனையை பெருக்கக்கூடிய யானை அப்படின்னா எப்படிப்பட்ட வலிமையுடைய யானை அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த யானையை உடையவனும் போரிலே ஒருவருக்கும் பின்னிடாதவன், ஓடாத தோல்வலியும், பின்னிட்டு ஓடாத தோல்வலியும், புறங்காலிட்டு புறமுதுகு காட்டாதவன் அப்படின்னு இருக்கக்கூடியவன், தோல் வலிமையுடைய நந்தகோபாலன். அவனுடைய மருமகளே நப்பின்னை பிராட்டியே, அவள் எப்படிப்பட்டவள்? கந்தம் கமழும் குழலி, நறுமணம் வீசக்கூடிய கூந்தலை உடையவள். நம்ம இதில் தமிழில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாற்றம் அப்படின்னாலே இப்போ வர வர துர்நாற்றம்னு ஆயிடுத்து இல்லையா? நாற்றம்னா வாசனை, துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனை. ஆனால் இப்போ நாற்றம்னு சொன்னாலே வேணும் சொல்லிடுறோம், ஐயோ நாற்றமா அப்படின்னு சொல்கிறா. அப்படி அர்த்தம் கிடையாது அது இல்லையா? நம்ம அர்த்தத்தை மாற்றிட்டோம், பல அர்த்தங்கள் மாற்றிட்டோம். அமர்க்களம் அப்படின்னா இப்போ என்ன, அப்படி அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அமக்கரமாக இருந்ததுப்பா அப்படிங்கிற. அமர்க்களம்னா என்ன? அமர்கள்னா அமரர்கள், இறந்தவர்கள் இருக்கக்கூடிய களம், போர்க்களம், இறந்தபின் சொல்லக்கூடியதுக்கு அமர்க்களம்னு பேர். அதை நம்ம எப்படி ஆக்கிட்டோம்? அமர்க்களமாக இருந்தது, ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? ஃபண்டாஸ்டிக்னு. அதுக்கு இங்கிலீஷ் வேர்டா அமர்க்களம்னு ஆக்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லை இது. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், கதவை திறவாய். கடைனா கதவைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கடை திறவாய் என்ன, கடைனா அந்த ஷாப்புன்னு அர்த்தம் கிடையாது. கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனர். என்ன பண்ணுறது? வந்து எங்கும் எல்லா புறத்திலும் கோழி அழைக்கிறது, கோழி வந்து கூவுகின்றது. குறுக்கத்தி குடியாலாகிய பந்தலின் மேல் இருக்கக்கூடியது கோழி அழைத்தனர். மாதவி பந்தல் அப்படின்னா, மாதவி பொன்மையினாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மாதவி பந்தல் அப்படின்னா அது குறுக்கத்தி கொடி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்படி அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும் அந்த கொடி. அந்த மாதிரி அந்த அப்படியே பந்தல்னா நிழல் விழாது, சூரியனுடைய வெளிச்சம்